அண்ணாவினுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன், தலைவருடைய பேச்சிலே மயங்கி இருக்கிறேன். தளபதி அவர்களே, உங்கள் பேச்சையை நான் கேட்கிறேன். பெரிய பெரிய தலைவர்கள் அவர்களுடைய பேச்சில் கருத்து எப்படி தொடுக்கப்படுமோ அதே நிலை உங்கள் இடத்தில் இருப்பதை பார்த்து நான் வியந்து போகிறேன். நான் மயங்கி போயிருக்கிறேன். ஏன்? நான் தலைவரிடத்திலே மயங்கியவன், அடுத்து யாரிடத்திலும் மயங்கியதில்லை. உன் பேச்சை கேட்டுதான் இப்பொழுது நான் மயங்கிக் கொண்டிருக்கிறேன். தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரியலூர் பகுதியை சார்ந்த மாணவி சரிதா, மாணவி சரிதா, மாணவி சரிதா, மாணவி சரிதா, மாணவி அனிதா. நான் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் ஜப்பான் நாட்டிற்கு தலைவர் கலைஞர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள்.